நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் மார்ஷல். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் வந்திருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த தேர்தலுக்கான முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடந்தது. மோடி அவர்கள் பேசுறாரு, தமிழ்நாட்டிற்கு தற்பொழுதைய தேவை டபுள் இன்ஜின் சர்க்கார், இரட்டை இன்ஜின் சர்க்கார் அப்படின்ட்டு போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? டபுள் என்ஜின் சர்க்கார்ங்கிறத தாண்டி இப்போ ட்ரிபிள் என்ஜின் சர்க்காரே அவங்க அமைச்சிட்டாங்க. டெல்லி, மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம். ஆனா டெல்லியில தான் உலகத்திலேயே மிக அதிகமாக காற்று மாசு இருக்கு. அப்புறம் மிக சமீபத்துல நம்ம அங்க தண்ணீர் எவ்வளவு தூரம் கண்டாமினேட் ஆகி அங்க உயிரிழப்புகள்லாம் நடந்தது இந்தியால அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதனால எதுக்காக டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் எல்லாம் கேக்குறாங்க? ஒரு என்ஜின் ஓடலைன்னா இன்னொரு என்ஜினை வச்சு ஓட்டுவீங்க, அந்த என்ஜினும் ஓடலைன்னா இன்னொரு என்ஜின், மூணாவது என்ஜினையே கொண்டு வந்து வைக்கிறாரு மோடி அவர்கள். அப்படிங்கறது தான் திரும்ப திரும்ப இந்த சொற்றொடர் காட்டுது. டபுள் என்ஜின் சர்க்காருங்கிற அந்த மேஜிக் எல்லாம் இல்ல. டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் வறுமையும் கல்வியின்மையும் வேலை வாய்ப்பின்மையும் தான் தாண்டவமாடுது, ஊழல் தாண்டவமாடுது, அங்க இருக்கக்கூடிய நிதி மோசடிகள் தாண்டவமாடுதுங்கிறத நிறைய செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமா அவர் சொன்னதுல ஒண்ணு தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் குற்றங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாருல்ல. மோடிக்கு ஞாபகப்படுத்தணும், மோடி அவர்கள் குற்றங்களை தன்னுடைய கட்சிக்குள் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் நிதி மோசடி செய்யறாங்களோ, யாரெல்லாம் ஊழல் செய்யறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க வெளியில வேற கட்சிக்கு போயிடாதீங்க, எங்க பிஜேபியில வந்து ஐக்கியமாயிடுங்க, உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படின்ட்டு பிஜேபியை குற்றவாளிகளின் கட்சியாக, நிதி மோசடி செய்பவர்களின் கட்சியாக, ஊழல் செய்பவர்களின் கட்சியாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்படி ஒரு சூசகமான செய்தியையும் இப்ப சொல்லிட்டார். என்னன்னா, எப்படி குற்றங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஜெயலலிதா வைத்திருந்தாரோ அது மாதிரி குற்றம் செய்தவர்களை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூசகமான தகவலை தான் சொன்னாரு. அதை தவிர இந்த கூட்டத்துல எடப்பாடி அவர்களுக்கு சயின்ஸும் தமிழும் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர் யாருன்னு அவங்களதான் நான் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா சயின்ஸ் அவருக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் வரல. இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. சூரியனே ஒரு இயற்கை தானே, அதுவே அவருக்கு புரியல. இந்த பால பாடமே புரியல. எல்கேஜி பசங்களுக்கு போய் கேட்டா கூட தெரியும். அதே மாதிரி ஒரு திருக்குறள் சொன்னார்ப்பா. அந்த திருக்குறள் எது அப்படிங்கறத நானும் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா திருக்குறள் எடிஷனையும் புரட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு சொல்லவே தெரியல. முந்தி என்ன சொன்னாரு? சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் அப்படின்னாரு. இன்னைக்கு எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெரிர் அப்படிங்கிற ஒரு திருக்குறளை சொல்ல தெரியாம தடுமாறிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க. தமிழும் தெரியவில்லை, தமிழுக்காக உயிர் கொடுத்த இந்த தமிழ்நாட்டிலிருந்து திருக்குறள் கூட சொல்ல தெரியல. திருக்குறள் எல்கேஜில இருந்து நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்லித்தரப்படுகின்ற ஒரு உலக பொதுமுறை, அது கூட சொல்ல தெரியல. இவரெல்லாம் ஒரு தலைவர்னு வந்து நின்றுட்டு இருக்காரு. எவ்வளவு மோசமாக தமிழை இழிவுபடுத்துகிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழுக்காக உயிர் கொடுத்த தமிழ் இனத்தை இழிவுபடுத்துகிறார் அப்படிங்கிறத நீங்க பாக்கணும். அதை தவிர டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க அதானிக்கு தாரை வார்க்கின்ற ஒரு செயலைத்தான் பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொன்னா அவர்கள் ஆளுகின்ற அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை முதல்ல பார்க்க சொல்லுங்க, விவசாயத்தை பார்க்க சொல்லுங்க, தொழில் வளர்ச்சியை பார்க்க சொல்லுங்க, மக்கள் மேம்பாட்டை பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப கூட ஒரு காணொளி பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வாயில சாணிய திணிக்கிறாங்க அந்த ஊர் இந்துத்துவ மக்கள். எவ்வளவு மோசமாக நிலைமை சென்று கொண்டிருக்கிறதுங்கிறது புரியாம எப்ப பாரு டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு இருக்காரு. டபுள் என்ஜின் சர்க்கார்னா அவர் எதை தெரியுமா சொல்றாரு? வேற எதுவுமே இல்ல. ஒண்ணு இடி, அந்த பிஎம்எல்ஏ, அப்புறம் சிபிஐ, ஐடி இதன் மூலமாக நடத்துகின்ற சர்க்கார். அதை தவிர கூடுதலாக இப்போது தேர்தல் ஆணையம் என்று ஒன்று வந்திருக்குல்ல, அதுதான் டபுள் என்ஜின் செகண்ட் என்ஜின் சர்க்காராக அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பேச்சு காட்டுது. தமிழ்நாடு மிகச் சிறப்பான அமைதி பூங்காவாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். பிரதமர் வருகிறார் என்றால் இங்க இருக்கக்கூடிய அமைதியை, இங்க இருக்கக்கூடிய அன்பை, இங்க இருக்கக்கூடிய தோழமை உணர்வை, இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சியை, இங்க இருக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்பை காவு வாங்குவதற்காக வருகிறார்
அதைத்தான் அவர் சூசகமாக சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே மிக அதிகமான உச்சத்தை பெற்றிருக்கிறது என்பதை அவருக்கு போய் யாராவது சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டிற்கு அதிக அளவிலான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 ஆண்டுல 11 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இவர் வீட்டு சொந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுத்தாரா? 11 லட்சம் கோடி கொடுத்தோம்னு சொல்றாங்கல்ல. நாங்கள் அதை தாண்டி 111 லட்சம் கோடியை தமிழ்நாட்டின் வருவாயாக ஒன்றியத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? 111 லட்சம் கோடியை தமிழ்நாடு ஒன்றியத்துக்கு கொடுத்திருக்கிறது. அந்த ஒன்றியத்துக்கு கொடுத்த நிதியிலிருந்து 4000 கோடி தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் ஒன்றியத்தின் பங்களிப்பாக. அதுல ஒரு பைசாவையாவது கொடுத்திருக்காரா? எவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு தெரியுமா, எதையெல்லாம் கொடுக்கவே இல்லைன்னு. மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ திட்டத்தை நிராகரிச்சாச்சு. அதே மாதிரி மாநில பேரிடர் மேலாண்மை நிதி, அதுக்கு 2024-25 1260 கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்திருக்காங்க. ஆனா செய்ததோட நிக்குது, வேற ஒரு பைசா கூட வந்து சேரவே இல்லை. ஓசூர் விமான நிலையத்தை நிராகரிச்சாச்சு. அப்புறம் ஜல்ஜீவன் திட்டம்னு ஒண்ணு பிரதமர் உருவாக்கினார்ல, அதற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்காமல் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியிலிருந்து அந்த ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நிதியை கொடுத்துட்டு இருக்கு. அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கான கல்வி நிதியை கொடுப்போம் என்று அதையும் கொடுக்க மறுக்கிறது ஒன்றியம். அப்புறம் மாநிலத்துக்கான பங்களிப்பு தொகை 2.63 லட்சம் கோடி, அது இன்னும் வரலையே. 11 லட்சம் கோடியை கொடுத்ததை சொல்றாரு. 2.63 லட்சம் கோடி ஒன்றியம் நமக்கு நிதியாக கொடுக்கணும், அதையே கொடுக்கல. அது தவிர மதுரை எய்ம்ஸுக்கு இன்னும் கூட 1 ரூபாயை அதிகமா கொடுக்கவே இல்லைங்கிறப்போ இவர் என்ன ஒரு 11 லட்சம் கோடியை நாங்கள் கொடுத்தோம் 11 ஆண்டுகள்லன்னு கணக்கு சொல்றாரு. ஒன்றுமே தெரியவில்லையா இவருக்கு? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிரதமராக வந்திருந்து தேர்தல் வந்தால்தான் தமிழ்நாட்டின் மீது அக்கறை வரும், தமிழ்நாட்டு மக்கள் மீது அன்பு வரும், தமிழை பேசுவார், திருக்குறளை பேசுவார். ஆனால் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக 1% நிதியை கூட கொடுக்காத ஒரு ஓர வஞ்சனை பிரதமர் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். அதனால 11 லட்சம் கோடியை கொடுத்திருக்கிறோம்னா அது ஒன்றியம் கொடுக்க வேண்டியது கடமை. இவரோட சொந்த பைசால இருந்து கொடுத்தாரா? அதைத்தானே நம்முடைய துணை முதலமைச்சர் கேட்டார், உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்கிறோம் அப்படின்ட்டு. நாங்கள் கொடுக்கின்ற நிதி வருவாயிலிருந்து எங்களுக்கான பங்கை கொடுங்கள் என்று கேட்டால் அதை கொடுப்பதே இல்லை. மொழியாகட்டும், கல்வியாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பாகட்டும், எல்லாவற்றிலும் ஓரவஞ்சனை செய்கிறது ஒன்றியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால இவர் வழக்கம் போல வந்து நின்னு அந்த மேடையில வடை சுட்டுட்டு போறாரு, திரும்ப திரும்ப வடை சுடுறார். அந்த வடை ஊசி போயாச்சு. வடை ஊசி போய் நூல் நூலா தொங்குது, நாற்றம் அடிக்கிறது அந்த வடை. ஊசி போன வடையை நாம என்ன செய்வோம்? காக்காக்கி கூட போட மாட்டோம், தூக்கி குப்பை தொட்டியில போடுவோம். அப்படியாக இந்த பிஜேபி கூட்டணி என்கின்ற ஊசி போன வடையை குப்பை தொட்டியில் தூக்கி போடணும். நீங்கள் எப்பொழுதும் தமிழ் தமிழ் கலாச்சாரம் என்று பேசிக் கொண்டிருக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம். மோடி வந்து சொல்றாரு கலாச்சாரத்திற்கு எதிரான கட்சி திமுகன்றார். அவருக்கு புரியவே இல்லையே, எது கலாச்சாரம்? அன்பாக இருப்பது கலாச்சாரம் இல்லையா? மற்ற பிற இனத்தவரோடு, சிறுபான்மையினரோடு அன்பாக இருப்பது கலாச்சாரம் இல்லை அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும். அது மாதிரி இணக்கமாக இருப்பது கலாச்சாரம் இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும், இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும். அதைத்தான் அவர் சொல்கிறார். அதை தவிர கல்வி மேம்பாடு, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தவர், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் கல்வியை கொடுத்திருக்கிறோம்ல, அது அவர்களுக்கு கலாச்சாரம் இல்லைதான். அதனாலதான் அவர் கலாச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை தவிர பெண்களுக்கு இவ்வளவு தூரம் சுயமரியாதையையும் முன்னேற்றத்தையும் அவர்களுக்கான சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு. நம்முடைய முதல்வரின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்னும் போது இதுவும் அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிரானது. அதனாலதான் கலாச்சாரத்துக்கு எதிரானதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர்களுடைய கலாச்சாரம் என்ன? இந்துத்துவோட கலாச்சாரம் என்ன? பிஜேபியோட கலாச்சாரம் என்ன? பெண்களை வன்புணர்வு செய்வது, பெண்களுக்கான கல்வி வாய்ப்பை மறுப்பது, குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்பை மறுப்பது, பெண்களை வீட்டில் அடைத்து வைப்பது, எளியவர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை அடிமைகளாகவே வைத்திருப்பது, அவர்களை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் செய்வது, சிறுபான்மையினரை அடித்து ஒழிப்பது அல்லது அவர்களை அச்சுறுத்துவது, அவர்கள் வாயில் சாணியை திணிப்பது, இதெல்லாம் தான் அவர்களுடைய கலாச்சாரம். அப்படி இல்லாத ஒரு தமிழ்நாடு, அமைதி பூங்காவான தமிழ்நாடு என்றால்
அவர்களுக்கு அது அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றார், அந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள் புகுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர். அப்படியான அழிவு கலாச்சாரத்தை, மக்கள் விரோத கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள் புகுத்தி விட வேண்டும், தமிழ்நாட்டை சூறையாட வேண்டும், தமிழ்நாட்டின் உயர்வுகளை, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தங்களுடைய அடிமையாக மாற்ற வேண்டும், கல்வி இல்லாமல் ஆக்க வேண்டும், வருமானம் இல்லாமல் ஆக்க வேண்டும், பெருமை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. அதை நோக்கித்தான் அவர் திரும்ப திரும்ப வந்து பேசிட்டு இருக்காரு. எனவே அழிவு கலாச்சாரம் என்பது இந்துத்துவா, பிஜேபி. வளர்ச்சி கலாச்சாரம் என்பது திராவிடம், திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி என்பது வளர்ச்சியின் அடையாளம். அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அழிவின் அடையாளம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். மோடி அவர்கள் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை பத்தி, அந்த தீபம் விஷயத்தை பத்தி பேசுறாரு. திமுக வந்து அவர்களுடைய சில வாக்காளர்களை குஷிப்படுத்த அதுல ஒரு மிகப்பெரிய நாடகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த அப்பீஸ்மெண்ட்ங்கிற வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப பயன்படுத்துவார். அதாவது சிறுபான்மையினரை குஷிப்படுத்த வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுக இதை செய்ததுங்கிறது புரிதலே இல்லாம இருக்கேப்பா அவருக்கு. கொஞ்சம் கூட புரிதல் இல்லையே. நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை வைத்தே தமிழர்களை அடிமையாக்குகின்ற அந்த சூழ்ச்சியைத்தான் பிரதமர் திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கார். சிறுபான்மையினர் மக்களை குஷிப்படுத்த வேண்டும் என்பதுதான் திமுகவின் நோக்கமாக இருக்கிறது என்று பிரதமர் சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்து நம்முடைய முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள். இந்துக்கள் தானே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக. அப்படி என்றால் மிக பெரும்பான்மையாக அறுதி பெரும்பான்மை வாக்குகளோடு முதல்வராக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எனும்போது, அதில் சிறுபான்மையினரும் இருக்கிறார்கள், பெரும்பான்மை இந்துக்களும் இருக்கிறார்கள். அந்த புரிதல் அவருக்கு இல்லவே இல்லையா? அதை தவிர அந்த பார்ப்பனர்களை குஷிப்படுத்துவதற்காக பிரதமர் எப்போதும் தமிழர்களை இழிவுபடுத்துகிறார், தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிறார், தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் என்று சொன்னாரா இல்லையா? அதையெல்லாம் மறந்து போச்சா? அதெல்லாம் மறந்து போச்சான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த முறைதானே தேர்தல் பரப்புரையில தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள் என்று சொன்னாரா இல்லையா? அப்படின்னா யாரை குஷிப்படுத்துவதற்காக பிரதமர் சொல்கிறார்? அதை தவிர அந்த இந்துக்களோட எருமை மாடுகள், பசுக்களை எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை எவ்வளவு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துச்சுங்கிறது தெரியாதா? சிறுபான்மையினரை இப்படி குறிவைத்து 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 கேவலப்படுத்துவது, அலட்சியப்படுத்துவது அல்லது ஆக்ரோஷமாக அவர்களை விமர்சிப்பது, அவர்களை அச்சுறுத்துவது என்பதை ஒரு பிரதமர் செய்யலாமா? அதுதான் ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை காப்பாற்றுவதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒரு பிரதமர் வந்து இப்படியாக சிறுபான்மை இனத்திற்கு எதிராக பேசுவது என்பதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஒரு பிரதமர் என்ற பொறுப்பில் இருக்கும்போது அவர் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். வெளிநாட்டுக்கு சென்றால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கட்டிப்பிடித்து அவர்கள் நாட்டோடு ஒப்பந்தங்கள் செய்து கொள்கிறார்கள். இந்தியாவுக்கு வரும்போது மட்டும் கிறிஸ்தவர்களின் வாய்களில் சாணியை திணிப்பதும், இஸ்லாமியர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று அச்சுறுத்துவதும் என்ன விதமான நியாயம்? இது எந்த விதமான மனித கொடுமை இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது? ஒண்ணு சொல்லவா, நம்முடைய ஆளுநர் சட்டமன்றத்துல உரைய படிக்க மாட்டேன்னு போனார்ல, ஏன்னா அவருக்கு பல முரண்பாடுகள் இருக்கின்றன, தமிழ்நாட்டில் இப்படி வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனால் வெளிநாட்டிற்கு சென்று ராகுல் காந்தி இந்தியாவை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார், இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, இந்தியாவில் மதச்சார்பின்மை இல்லை என்றெல்லாம் சொன்னார். அதை தவறு என்று சொல்கிறார் இல்லையா பிரதமர்? ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி போய் வெளிநாட்டுல இந்தியாவை விட்டு கொடுத்து பேசலாமான்னு கேட்கிறார்ல, அதே நிலையைத்தானே ஆளுநரும் செய்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிறாரோ அந்த மாநிலத்தை விட்டு கொடுத்து அந்த மாநிலத்தின் மீது குற்றப்பத்திரிகை வாசிப்பதை போல் ஒரு ஆளுநர் செய்கிறார். நேத்து கேரளால உள்ள ஆளுநரும் அதைத்தான் செஞ்சிருக்காரு. பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநரும் அதைத்தான் செஞ்சிருக்காருன்னா அதை கண்டிப்பதற்கு இவருக்கு திராணி இல்லையா, துப்பு இல்லையா, அல்லது அந்த வலிமை இல்லையா, வல்லமை இல்லையா? அதை கேட்க சொல்லுங்க முதல்ல. அதெல்லாம் குஷிப்படுத்துவது என்கின்ற அந்த வார்த்தையை கொச்சையாக நம்முடைய பிரதமர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் பார்ப்பனர்களை குஷிப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
இந்துத்துவ சக்திகளை குஷிப்படுத்தி கொண்டிருக்கிறார், மனுவை குஷிப்படுத்தி கொண்டிருக்கிறார், சாவர்கரை குஷிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை தவிர இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக தன்னுடைய நண்பர்களுக்காக சேவை செய்வதை குஷிப்படுத்தி கொண்டிருக்கிறார்ங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். வேற ஒரு கேள்வி மேம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் பேசிய எல்லா தலைவர்களும் திமுக ஆட்சிக்கு கவுண்டவுன் தொடங்கிடுச்சு, திமுக ஆட்சி 100% உறுதியா முடிஞ்சிரும்ன்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்பர் 1 ஊழல் கட்சி, இந்தியாவிலே நம்பர் 1 ஊழல் கட்சி திமுகன்றாரு. இப்படியாக இன்னைக்கு நடந்த பொதுக்கூட்டத்துல எல்லாரும் திமுக இப்படி வசைப்பாடி களத்துல மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? மக்கள் மத்தியில இதுக்கு திமுக மேல ஒரு பெரிய பேட் இம்ப்ரெஷன் கொண்டு வந்துறாரு. இது காமெடியா பாக்குறாங்க மக்கள். ஏன்னா நேத்து கூட நீங்க அந்த காட்சியை பார்த்திருப்பீங்க. பியூஷ் கோயலும் அன்புமணியுமாக நின்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை செஞ்சாங்க. என்னன்னா, குடும்ப ஆட்சியை, வாரிசு ஆட்சியை ஒழிக்க வேண்டும், அதனால் திமுகவை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. இத பார்த்துட்டு பொதுமக்களே சிரிக்கிறாங்கப்பா. அன்புமணி யாரு? வானத்துல இருந்து குதிச்சாரா? அது மாதிரி பியூஷ் கோயல் யாரு? அவருடைய அப்பா ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்தவர், அம்மா ஒரு எம்எல்ஏவா இருக்கார், இவர் அமைச்சரா இருக்கார், இவருடைய பையனும் பிஜேபி தலைவராகத்தான் இருக்கிறார். அதனால இப்படியாக வாரிசு ஆட்சியை ஒழிக்க வேண்டும்னு அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறாருன்னா அதை பார்த்து பொதுமக்கள் சிரிக்கிறார்கள். இவங்களுக்கு அதை பேசுவதற்கு என்ன திராணி இருக்கிறது, என்ன நியாயம் இருக்கிறது, என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க கேக்குறாங்க. அதை தவிர அன்புமணி ஒரு வாக்கியம் சொன்னார் முந்தி, சாதி மிக அழகான சொல் என்று அவர் சொன்னார். அது கேட்டதுல இருந்து இவர் ஒரு மருத்துவரா எப்படி சாதியை பற்றி இப்படி புகழ்ந்து பேச முடியும்? அவர் பயன்படுத்துகின்ற கருவிகளில் அல்லது அவர் பயன்படுத்துகின்ற மருத்துவ உபகரணங்களில் அல்லது அந்த ரத்தத்தில் சாதியின் அடையாளம் எங்கேயாவது இருக்கா? அந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. இவ்வளவு மோசமாக சாதியை பற்றி விதந்தோத்தி பேசுகின்ற ஒருத்தர் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொன்ன ஒரே வாக்கியம் அதுதான். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு சூரியன் தான் உலகத்தில், அந்த சூரியன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற சூரியன். ஒரே ஒரு சூரியன் தான் வானத்தில், அந்த சூரியன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற சூரியன். அந்த சூரியன் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கான ஒளியை, தமிழ்நாட்டுக்கான விடியலை கொண்டு வரும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அதை தவிர அந்த மேடையில இருக்கிற எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னது, இது இப்போ இல்ல மார்ஷல், காலமாக திமுகவை ஒழிப்போம்னு கிளம்பி வர்றாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் மலர் வளையம் வைத்து அவர்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போதும் அதைத்தான் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இவர்களுடைய இறுதியான தேர்தல் இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தேர்தலுக்கு தேர்தல் ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு, தேர்தலுக்கு தேர்தல் மக்கள் மீது அக்கறையாக இருப்பது போல் நடிக்கிற இவர்களை எல்லாம் மக்கள் நன்றாக அடையாளம் கண்டு வைத்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஜி.கே. வாசன் என்னைக்காவது தேர்தல்ல நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்? பின்வாசல் வழியா தானே வந்து எம்பி பதவியை எப்பவுமே பெற்றிருக்கிறார். அதே மாதிரி பச்சமுத்து அல்லது ஏசி சண்முகம் என்னைக்காவது மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வந்து நின்றுருக்காங்களா, குரல் கொடுத்திருக்காங்களா, அல்லது பிஜேபியை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? இது தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் பேச வந்த போது கூட இவர்கள் யாருமே வாயை திறக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த கூட்டணின்னு சொல்றாங்களே, ஒரு கேள்வி இருக்கு. இவங்க ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்க தானே. இந்த எடுபடாத கூட்டணி, காய்லான் கடையில கூட வாங்கிக்காத ஒரு கூட்டணியில இருந்தவங்க தானே. புதுசா என்னவோ புளி போட்டு விளக்கிட்டு பாருங்க இவங்க எல்லாம் கூட்டணியில வந்து சேர்ந்திருக்காங்கன்ற மாதிரி நேத்து புதுசா எல்லா கூட்டணியும் வந்து சேர வைக்கிறாங்க. அதை தவிர டிடிவி தினகரன் என்ன தெரியுமா சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி? எடப்பாடியோடு சேருவதை விட தூக்கில் தொங்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நேத்து கூட அவர் எடப்பாடியோடு போய் சேரவில்லை, பியூஷ் கோயலைத்தான் பார்த்து சேர்ந்திருக்கிறார் என்றால், எடப்பாடியை ஒரு கால் மிதி அளவு கூட அல்லது கைப்பிடி துணி அளவு கூட இவர்கள் மதிக்கவில்லை. இன்றைக்கு கூட பிரதமர் என்ன சொன்னாரு? பிஜேபி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்படின்னா எடப்பாடியை முதல்வராக்குவதில், முதல்வர் கேண்டிடேட்டாக அறிவிப்பதில் அவர்களுக்கு கொஞ்சம் கூட அது என்னது, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, அல்லது அவர்களுக்கு விருப்பம் இல்லை, ஒப்புதல் இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஏற்கனவே எடப்பாடி ஃபியூஸ் போன பல்பாகி, ஃபியூஸ் போன பலூன் ஆகிவிட்டார், காற்று இல்லாத பலூன் ஆகிவிட்டார். கூடுதலாக ஒன்றுக்கும் எடுபடாதவர்கள் எல்லாம்,
அல்லது பேப்பர் கட்சி மட்டும், லெட்டர் பேட் கட்சி மட்டும் அங்க போய் சேர்ந்திருக்கு. அவர்களும் இந்த தேர்தலை தன்னுடைய இறுதி தேர்தலாக, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய இறுதி தேர்தலாக மாற்றி காட்டுவோம். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் அமையும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.